குரங்குப்படையில் நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறதுல நமக்கு அது ஒரு ஆசையாக இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் நமக்கு அப்படியே காட்டியிருக்காங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்ன செட்டெல்லாம் பண்ணோம், சம்மர் லீவில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாமே காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு, தேட்டரில் பார்க்கலாம். கிட்ஸு ஃபேமிலியாக எல்லாருமே. இன்னொரு ஒரு பெரிய படமும் வந்திருக்கு அரண்மனை 4ன்ட்டு. அதோட இந்த படம் தாக்கு பிடிச்சி ஓடன்னு நினைக்கிறீங்களா? மேபி இது ப்ரொடக்ஷன் வைஸ்னால எப்படின்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் படமாக பார்க்குறப்போ ஓகேவாக இருக்குது. நல்லா இருந்தது மூவி. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்தது. சின்ன பசங்க ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரீகால் பண்ணுமா, அந்த ரெண்டல் சைக்கிள் எடுத்து ரேஸ் ஓட்டினது, அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. குரங்குப்படையில் படம் சூப்பராக சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைய பேர் வந்து பார்க்குற படம். நல்லா முக்கியமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் நல்லா ஸ்டெப் எடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு நல்லா ஸ்டெப் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த பையன் எப்படி சைக்கிள் ஓட்டுறா, இந்த படத்தில் நீங்கள் எப்படி ஒரு சிங்கிள் ஸ்டாண்டாக நிற்கிறது, தன்னம்பிக்கை எல்லாமே வருது. எல்லாமே கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நிறைய படம் வந்து பாருங்கள். இந்த மாதிரி படம்லாம் கடைசி வயசு கூட நிறைய பேர் பார்க்கல. உண்மையிலே இந்த மாதிரி வந்து நிறைய படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்தில் காளி வெங்கட் ரோல் எப்படி இருக்கு? அது சூப்பராக இருந்துச்சுண்ணா. அப்படியே நக்கிள்ஸ் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நியூ டைம் சின்ன பசங்க புது டைம் ஆக்டிங் மாதிரியே தெரியல. நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சான்ஸ் வரும். மாரியப்பன்லாம் சூப்பராக நடிச்சு. அந்த பையன் பேர் தெரியல, படத்தில் மாரியப்பன் பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு சாங் வருது சூப்பராக. நல்ல சாங். அந்த சென்டிமெண்ட்டாக இருக்குது. கடைசி சாங்லாம் அந்த கடைசி கண்ணில் தண்ணியாக வரும் உங்களுக்கு. அங்கே அப்பா அந்த சென்டிமெண்ட்டாக எடுத்துன்னு வரும். சூப்பராக இருக்குது படம். எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸு அந்த பசங்களுக்குள்ள புரிதல் எதுவும் என்ன சொல்கிறது ஃப்ளாப் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். இந்த அரண்மனை படம் வந்திருக்கு. இந்த படம் அதோட தாக்கு பிடிச்சி ஓடுன்னு நினைக்கிறேன். ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஏன்னா எல்லாமே பெரிய ஆக்ட்ரஸே பேஸ் பண்ணி எல்லாரும் பார்க்குறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன படத்துக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணால் தான் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ்லாம் வர முடியும். இவர் எப்படி பண்ணியிருக்காரு? காளி வெங்கட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரச்சனை அவர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸ், மற்ற எல்லாமே புது ஆளுங்க தான். பரவாயில்ல, நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். ஒரு எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒர்த்தாக இருக்கா படம்? ஒர்த்து தானே. அவர் மாரி எடுத்துறாருண்ணா படத்தை. சூப்பராக எடுத்துறாருண்ணா. என்ன இது கதை? எப்படி இது மக்களுக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்பு சைக்கிள் ஓட்டுது தானே. அவங்க அப்பா சைக்கிள் ஓட்ட தெரியல, இவனு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினான். முன்னாடியே பழைய மெமரிஸ்லாம் ரிட்டர்ன் வருது சைக்கிள் ஓட்டுது. அவ்வளோதாண்ணா. ரொம்ப நல்ல படம். கொங்கு தமிழ் கொஞ்சம் விளையாடக்கூடிய கோவையை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த கொங்கு தமிழ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த மாரியப்பன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன பையன் வந்து அந்த படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறான். அவனோட ஒவ்வொரு அசைவுமே படத்தில் வாழ்வியலாகவே இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க படம். குறிப்பாக அந்த படம் வந்து அப்பா வந்து மகனை எப்படி புரிஞ்சுக்கிறாரு, மகன் வந்து தன்னோட அப்பாவை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உறவை வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். நம்மளோட 90s லைஃப் ஸ்டைலை வந்து மறுபடியும் நமக்கு ரிமைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு படம் வந்து. இப்போ உள்ள 2K கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த படம் வந்து போய் சேரணும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்க்கும்போது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம எப்படி அந்த சைக்கிள் கற்றுக்கிறதா இருக்கட்டும், அந்த வெளி உலகத்துக்கு போய் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலெல்லாம் இப்போ கடந்து இப்போ எல்லாருமே மொபைல் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளேயே நம்ம எல்லாரும் அடங்கிடுறோம். ஸோ அதெல்லாம் தகர்த்து இப்படிலாம் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு கமலக்கண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். குறிப்பாக காளி வெங்கட் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த மிலிட்ரி சைக்கிள் கடை ஓனராக வராரு, அவரோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாரியப்பனோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த பண்ணையார் பையன் மாதிரி ஒரு சின்ன பையன் வரான். ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க படத்தில். குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக குழந்தைகளை எல்லாருமே இந்த கோடை விடுமுறையில் இந்த படத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. குறிப்பாக இப்போ எஸ்கே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் வந்து எல்லாம் ரீரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பெரிய நடிகர்கள் படம்லாம் ஸ்க்ரீனில் பெருசாக போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன பசங்களை மட்டுமே நம்பி இந்த படத்துக்கு முதலீடு பண்ணி இந்த படத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வராங்கன்னு ஒரு தைரியம் இருக்குல்ல, அதுக்காகவே அவரை மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம பாராட்டலாம். ஸோ நல்ல ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பாருங்கள். மலையாள படம், தெலுங்கு படம், அந்த மற்ற படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த மாதிரி தமிழ் படங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆரோக்கியமான சினிமாவாக தமிழ் சினிமா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு படம் எந்த வகையிலுமே போர் அடிக்காது. குடும்பத்தோடு வந்து பாருங்கள். கதை இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு படம். சின்ன பசங்க பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு படம். வருத்தம் இருக்குது. சின்ன பசங்க தான் பேசிக்காக பிடிக்கல. சின்ன பசங்களுக்கு
சைக்கிள் ஆமாம் பசங்களுக்கு சைக்கிள் வச்சு எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குலாம் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம 90s கிட்ஸுக்கு நான் 80s தான், நான் 80s கிட்ஸ் தான். எனக்கு இது ஓட்டின சைக்கிள்லேருந்து நான் வாங்கி சாப்பிட்டதுலேருந்து எல்லாமே இதில் வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா சென்டிமெண்டலாக இருக்குது. ஒரு 3-4 இடத்துல அழுதுட்டேன். நல்லா ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கலாம். பாட்டு வந்த மாதிரி தெரியல, அது ஒரு படத்தோடு அப்படியே ஒன்றா போகிறதுனால ஒரு பாட்டுன்ற போது சில பேர் பாட்டுலாம் போட்டால் ஏன் இந்த இன்டர்வலுக்குலாம் போவாங்க, அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. பாட்டு போட்டால் ஒரே சவுண்டு தான், ஒரே கிளாப்ஸ் தான், அதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அழுகிற மாதிரி வந்ததெல்லாம் ரொம்ப ரேரு. இது கொஞ்சம் நல்லா ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ரொம்ப படத்தில் பிடிச்சிருந்துச்சு? அந்த சைக்கிள் அவங்க ரெடி பண்ணது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி கஷ்டப்பட்டு சைக்கிள் எல்லாம் வாங்கி ஓட்டினாங்க. நல்லா இருந்துச்சு படம். டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. காமெடி, கேமராமேன் எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. அப்புறம் அப்பா அண்டு மகனோட சென்டிமெண்ட் நல்லா இருந்தது ப்ரோ. பேசிக்கான ஒரு 90s கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகிற படம். அப்புறம் அப்பா அண்டு பையனோட சென்டிமெண்ட் தான் சூப்பராக இருந்தது. காமெடிஸ் இன்னும் நல்லா போகுது. குரங்கு படல் தானே பார்த்தோம், நல்லாவே இருந்தது. அந்த பையன் எப்படி எப்படி கற்றுக்கிறான் சைக்கிள், நம்மளும் அந்த மாதிரி கற்றுட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி அந்த எப்படி எப்படிலாம் இருக்காங்க பசங்க, அந்த அவர் சைக்கிள்லாம் எப்படி எப்படி விட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வயசு பசங்க கூட அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளும் அந்த மாதிரி சைக்கிள் எவ்வளோ இது கனெக்டாக இருந்திருப்போம். சைக்கிள் கொடுத்தாலே நம்ம கொடுக்குறாங்களா போவோம் அப்படின்ற மாதிரி வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இதுவாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு நான் படம். இது ஜிப்ரானோட மியூசிக்னே நேற்று ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரிஞ்ச ஒரு ஜிப்ரானோட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சேரும் போது மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க, அதுவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊர் காட்டும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மலாக கோரஸ் மாதிரி ஒரு பிஜிஎம்லாம் போட்டிருந்தாரு, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்பா எப்படி பையனை புரிஞ்சுக்கிறாரு, பையன் எப்படி அப்பாவை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றதுனா மெயின் ஒரு கான்செப்டாக நல்லாவே இருந்தது. நான் பசங்களாம் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பையன் டைலாக் கூட எனக்கு நல்லாவே பேசியிருந்தேன் சார். மாறி எப்பன்ற பையன் கூட நல்லா பேசியிருந்தானா, நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக படம் சூப்பராகவே இருந்துச்சு.